மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் 30ஆம் தேதி இன்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 12 முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு சேவை ஒதுக்கீட்டு முறையின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பட்ட மேற்படிப்பு படிக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் உயர்கல்வி பெற்ற மருத்துவர்கள் மீண்டும் அரசு பணியில் இணைந்து பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் கீழ் பட்ட மேற்படிப்பு முடிக்கும் மருத்துவர்கள் அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலம் அரசு பணியில் தொடர வேண்டியது கட்டாயமாகும். அதனை மீறி பணியில் சேராமல் இருந்தால் ஒழுங்கு நடவடிக்கையுடன் ரூபாய் 40 லட்சம் பிணைய தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டிய விதியும் நடைமுறையில் உள்ளது. ஆனால் சமீப காலமாக சேவை ஒதுக்கீட்டில் படித்த பல மருத்துவர்கள் எந்தவித முன் அறிவிப்பும் அளிக்காமல் அரசு பணிக்கு வராமல் இருப்பதாகவும் அவர்களில் பலர் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அரசு சேவை ஒதுக்கீட்டின் கீழ் பட்ட மேற்படிப்பு முடித்தும் அரசு பணிக்கு திரும்பாமல் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றியதாக கூறப்படும் மருத்துவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுவரை பணிக்கு வராமல் இருந்த 1420 மருத்துவர்களில் 680 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 740 பேர் மீதான நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு கூடுதல் ரயில் சேவையும் கோவைக்கு புதிய ரயில் சேவையும் இயக்குவது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருகிறது. அதேபோல் திருச்செந்தூருக்கு வந்தே பாரத் ரயில் சேவையை இயக்குவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: மது பாட்டிலுக்கு தனியாக ரூபாய் 10 ஸ்டிக்கர் ஒட்டும் முறை ரத்து செய்யப்படும். சுற்றுச்சூழல் வரி இனி எம்ஆர்பி விலைக்குள்ளேயே இடம்பெறும் எனவும் ரூபாய் 10 கூடுதல் வசூல் செய்தால் முதலில் நடவடிக்கை எடுக்கப்படும், மீண்டும் செய்தால் பணி நீக்கம் வரை நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டாஸ்மாக் பாட்டில்களுக்கு புதிய சட்டம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அமைச்சர் விக்னேஷ். அடுத்து நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான விரிவான செயல் திட்டம் மற்றும் ஆலோசனைகள் நிறைவடைந்துள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்றும் அவர் கூறினார். அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: சீஷெல்ஸ் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் பாட்ரிக் ஹெர்மினியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகள் இடையே கல்வி, பாதுகாப்பு, மீன்வளம், விண்வெளி, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் 19 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அடுத்து ஆறாவது அறிவிப்பு: திமுக ஆட்சிகால ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்தும் அவற்றுக்கு காரணமானவர்கள் யார் யார் என்பது குறித்தும் முதல்வர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். விரைவில் நடவடிக்கை பாயும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த திமுக அதிமுக ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை கண்டறிந்து வருகிறது. ஒவ்வொரு துறையிலும் வெள்ளை அறிக்கை வெளியிட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக அரசு அலுவலர்கள் மீது கடந்த 5 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணம், பதவி உயர்வுக்கு அளிக்கப்பட்ட அனுமதி, ஊழியர்கள் நியமனம், இடமாற்றம், காத்திருப்போர் பட்டியலில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அனுப்பும்படி அனைத்து துறை அலுவலர்களுக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
மேலும் IAS அதிகாரிகளின் உதவிக்காக உருவாக்கப்பட்ட உதவியாளர் பதவி, ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் குற்ற நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள், கருணை அடிப்படையில் பணிபெற்றவர்கள், துறை ரீதியாக உள்ள வழக்குகள், நிலம் கையகப்படுத்த வேண்டிய திட்டங்கள் போன்ற விவரங்களை அனுப்பி வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் சார்பில் ஆன்மீக சுற்றுலா, கல்வி சுற்றுலா, கோடைகால சுற்றுலா உள்பட பல்வேறு சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் காசி தீர்த்த யாத்ரா என்ற பெயரில் பாரத் கௌர சுற்றுலா ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் திருநெல்வேலியில் இருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி புறப்படுகிறது. இந்த ரயில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருதாசலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை வழியாக கயா, காசி, பிரயாக்ராஜ், அயோத்தி ஆகிய இடங்களுக்கு பயணிகள் அழைத்து செல்லப்பட உள்ளனர். இந்த ரயில் செப்டம்பர் 17ஆம் தேதி திருநெல்வேலியை மீண்டும் அடைகிறது. இந்த ரயிலில் ஒரு ஏசி 2 அடுக்கு பெட்டி, 7 3 அடுக்கு ஏசி பெட்டிகள், 3 தூங்கும் வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு IRCTC இணையதளத்தில் அறியலாம். இத்தகவல் தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்து 8வது அறிவிப்பு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 5 புதிய டிப்ளமா படிப்புகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தமிழகத்தில் 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளும் 32 அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக்களும் 400க்கும் மேற்பட்ட தனியார் சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகளும் உள்ளன. இவற்றில் 25 விதமான டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுகின்றன. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 50,000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தற்போதைய வேலைவாய்ப்பு சூழலை கருத்தில் கொண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பேக்கேஜிங் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட்வேர் டெக்னாலஜி, லெதர் மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் மற்றும் க்ளோத்திங் டெக்னாலஜி ஆகிய 5 புதிய டிப்ளமா படிப்புகளை அறிமுகப்படுத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முடிவு செய்துள்ளது. அவற்றுக்கான வரைவு பாடத்திட்டம் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை கரிகுலம் ஸ்பெஷல் 2023@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு ஜூன் 30ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் கூறியுள்ளார். அடுத்து 9வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மணமகிழ் மன்றங்களுக்கான சிறப்பு கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மணமகிழ் மன்றங்கள் தொடங்க சிறப்பு கட்டணமாக ரூபாய் 15 லட்சம் இருந்த நிலையில் தற்போது அதனை ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தி அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து 10வது அறிவிப்பு. பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை நடப்பு நிதியாண்டில் 3778 பெட்டிகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் வந்தே பாரத் ரயில் வகைகள் தயாரிப்பில் தற்போது அதிக கவனம் செலுத்தப்படுகின்றன. இதுவரை இருக்கை வசதி கொண்ட 97 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு பணி நிறைவடைந்துள்ள நிலையில் தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு பணி விரைவில் தொடங்க உள்ளது. அந்த வகையில் பெங்களூரில் உள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து 6 தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் தயாரித்து வழங்கப்பட உள்ளன. இது தவிர 2 தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை ICF ஆலையில் சொந்தமாக தயாரிக்கப்பட உள்ளன. இந்த வகை ரயில் தயாரிப்புக்காக சுமார் 1.30 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை ICF ஆலையில் நடப்பு நிதியாண்டில் 3778 பெட்டிகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை ICF அதிகாரிகள் கூறியதாவது: நடப்பு நிதியாண்டில் 3778 பெட்டிகள் தயாரித்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2270 நவீன LHP பெட்டிகள், 8 வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள், 14 அம்ரித் பாரத் ரயில்கள், 1 சரக்கு மின்சார ரயில் உள்ளிட்டவை அடங்கும். தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் தவிர
மற்ற ரயில்களுக்கான பெட்டிகள் தயாரிப்பு பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. நடப்பு ஆண்டுக்கான இலக்கை எட்டுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். அடுத்து 11வது அறிவிப்பு. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் ஆகியோர் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் மருமகனும் அரசியல் ஆலோசகருமான சபரீசன் தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழகத்தின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான திமுக குறித்து சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பிருந்தே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மூலம் தவேக நிர்வாகிகள் விமர்சித்து வந்துள்ளனர். மு.க. ஸ்டாலினின் மருமகன் என்ற ஒரே காரணத்துக்காக அடிப்படை ஆதாரமற்ற உள்நோக்கத்துடன் கூடிய உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை 2 அமைச்சர்களும் தெரிவித்துள்ளனர். தனது நேர்மை, பொது சேவை, உண்மையான, நேர்மையான, அர்ப்பணிப்பு மிக்க செயல்பாடுகளின் மூலம் தனிப்பட்ட, சமூக, தொழில் ரீதியான வாழ்க்கை ஆகியவற்றில் களங்கமற்ற நற்பெயரை கொண்டுள்ள சபரீசனுக்கு எதிராக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குமார் ஆகியோர் ஜூன் 25ஆம் தேதி நடந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளன. எனவே 2 அமைச்சர்களும் தங்களது கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெறுவதுடன் அதே ஊடகங்கள் முன்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகளை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் சபரீசனுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட மாட்டோம் என நிபந்தனையற்ற உறுதிமொழியை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும். இவற்றை 15 நாட்களுக்குள் செய்ய தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கையை 2 அமைச்சர்களும் சந்திக்க நேரிடும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 12வது அறிவிப்பு. தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் பல்வேறு சீர்திருத்தங்களையும் மக்கள் நலத்திட்டங்களையும் அறிவித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தற்போது 2 மிக முக்கிய நகர்வுகளை அரசு எடுத்துள்ளது. அமெரிக்காவில் அதிபரின் செயல்பாடுகளை மக்கள் எப்படி அப்ரூவல் ரேட்டிங் மூலம் மதிப்பிடுகிறார்களோ அதேபோல தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களின் செயல்பாடுகளையும் மதிப்பிட்டு மார்க் போடும் புதிய முறையை முதல்வர் விஜய் கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இங்கே மக்கள் மதிப்பிடாமல் அமைச்சர்களின் செயல்களை முதல்வர் மதிப்பிடுவார். மற்றொரு புறம் பெண்களுக்கான அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயண திட்டத்தை செயல்படுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த 12 அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.